இனி சென்னையில் டிராபிக் இருக்காது. சென்னை ஈசிஆர் மற்றும் பைபாஸ் இடையே புதிய இணைப்பு சாலை. தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் போக்குவரத்து நெரிசலை பற்றி சொல்லவா வேண்டும்? அதுவும் குறிப்பாக பண்டிகை மற்றும் நீண்ட விடுமுறை நாட்களில் சென்னையிலிருந்து செல்லும் கூட்டத்தாலும் சென்னை நோக்கி வரும் மக்கள் வெள்ளத்தாலும் சென்னை ஸ்தம்பித்து போகிறது என்றேதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சென்னை ஜிஎஸ்டி என்கிற பைபாஸ் சாலையை இணைக்கும் புதிய சாலைக்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் வெகுவாக டிராபிக் குறையும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் வசிக்கும் மொத்த ஜனத்தொகையின் 7 கோடி மக்களில் சுமார் 1 கோடி மக்கள் வசிக்கும் சென்னையில் இருந்து தினசரி லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் பொருட்கள் சாலை மார்க்கமாக சென்னை மற்றும் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தினசரி பயணித்து வருகின்றனர். ஆனாலும் சென்னையின் வெளிப்புறத்தில் இருந்து வெளியில் செல்வதற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் சென்னை தாம்பரம் திண்டிவனம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கருங்குழி மற்றும் பூஞ்சேரி சாலை இடையே 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. வார இறுதி விடுமுறை, பண்டிகை விடுமுறை உள்ளிட்ட நாட்களில் சென்னைக்கு வர வேண்டும் என்றால் திக்கு முக்காடி விடுகிறது. பெருங்குளத்திற்கு முன்னர் இருந்து துவங்கும் போக்குவரத்து நெரிசல் செங்கல்பட்டு பரனூர் சுங்கசாவடி வரை நீண்டிருக்கிறது. இதனால் வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மக்கள் குறைந்தது 6 to 9 மணி நேரம் வரை காத்து கிடக்கின்றனர். இதற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலைத்துறை முக்கிய நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. திண்டிவனத்தில் இருந்து செல்லும் சாலையில் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி என்ற பகுதி வருகிறது. அங்கிருந்து செங்கல்பட்டு செல்லாமல் வலதுபுறம் திரும்பி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பூஞ்சேரிக்கு செல்லலாம். இதனால் பைபாஸ் சாலையில் வரும் மக்கள் ஈசிஆர் சாலை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த புதிய சாலையை அமைப்பதற்கு 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் விரிவான சாத்தியக்கூறு திட்ட அறிக்கையை தயாரிக்க தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவன ஆணையம் ஒப்பந்தம் கோரியுள்ளது. இந்த சாலை அமைக்கப்பட்டால் செங்கல்பட்டிற்கு முன்பாக மதுராந்தகம் பகுதியில் உள்ள கருங்குழியில் இருந்து ஈசிஆரில் உள்ள பூஞ்சேரி வழியாக பெரும்பாலான வாகனங்களை திருப்பிவிட முடிவு செய்துள்ளனர். இந்த சாலை அமைக்கப்பட்டால் சென்னை மற்றும் தாம்பரம் மார்க்கத்தில் பெரும் வாரியான போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று அரசு நம்புகிறது. ஜிஎஸ்டி சாலையில் ஈசிஆர் சாலையுடன் இணைக்கும் இந்த வழியானது வெகுவாக சென்னை போக்குவரத்து நெரிசலை மாற்றியமைக்கும். சென்னை நகருக்குள் வந்து அடையாறு, திருவான்மியூர், துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு கருங்குழி மற்றும் பூஞ்சேரி வழித்தடம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.